மேஜிக் எண் 75 எட்டி பிடிக்கும் நரேந்திர மோடி. புதிய பிரதமரை முன்னிறுத்த ஆர்எஸ்எஸ் திட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதி 75 வயது நிறைவடைது. ஒவ்வொரு வருஷம் போனால் வயது ஒன்று போகும் அப்படிங்கிறது இயற்கை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 75 அப்படிங்கிறது பாஜகவில் ஒரு மேஜிக் எண்ணாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல தான் இதன் முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமரான போது எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற உயர்மட்ட தலைவர்களுக்கு நாடாளுமன்ற குழுவிலோ அல்லது அமைச்சரவையிலேயோ இடம் கொடுக்கப்படலை. அப்போ அத்வானிக்கு 86 வயது, ஜோஷிக்கு 80 வயது. அதனால் அவங்கள சமாதானப்படுத்த வழிகாட்டு குழு அப்படிங்கிற ஒன்றை அமைத்து அதில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வழிகாட்டுதல் குழுவை மோடியே அல்லது அவரது வலதுகரமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவோ கண்டு கொண்டதாக தெரியல. அதே போல் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய பிரதேச அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது 75 வயதான பாபுலால் கவுர் மற்றும் சர்தார் சிங் இவங்க எல்லாரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டியிருந்துச்சு. அதே போல் 80 வயதான முன்னாள் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜனும் எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. இமாச்சல பிரதேசத்தினுடைய பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சாந்தகுமாருக்கும் எந்த பதவியும் வழங்கப்படலை. 2019 மக்களவைத் தேர்தலில் 91 வயதான அத்வானி மற்றும் 86 வயதான முரளி மனோகர் ஜோஷிக்கு பாஜக தொகுதி ஒதுக்கலை. இதை பற்றி அமித்ஷா கிட்ட கேட்டபோது 75 வயதானவர்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படுவது இல்லை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொன்னார் அமித்ஷா. ஆனால் பாஜக கட்சி விதிகளில் அப்படி எதுவுமே கிடையாது. கர்நாடகாவில் 80 வயதான எடியூரப்பா தான் இன்னமும் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வராரு. அவரது மகனுக்கு கர்நாடக மாநில பாஜக தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. கல்ராஜ் மிஸ்ரா, நஜ்மா ஹெப்துல்லா, இப்போது ஜிதன் ராம் மாஞ்சி ஆகியோர் 75 வயதை கடந்தும் மோடி அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால் அடுத்த மாதம் மோடி 75 வயதை எட்டும்போது கட்சி விதிகளின்படி அவர் பதவி விலக வேண்டியது கிடையாது. அப்படிங்கிற போதிலும் அது தொடர்பான சர்ச்சைகள் ஆர்எஸ்எஸ்ஸிலும் கட்சி வட்டாரங்களையும் எழுந்திருப்பதை மறுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை சில வழிகாட்டுதல்களை வழங்குவதுடன் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களையும் கைவசம் வைத்திருக்கும் அப்படின்னு அந்த அமைப்பை நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் 75 வயது ஆனவுடன் மோடி பதவி விலகுவதற்கான சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறாங்க டெல்லி வட்டாரங்களில். எனவே அடுத்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரை அவரே பிரதமராக நீடிப்பார் அப்படின்னும் அடுத்த தேர்தல்களில் தான் அவருக்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போது ஆர்எஸ்எஸ் தனது கைவசம் இருக்கக்கூடிய லிஸ்டில் இருந்து புதிய பிரதமரை பரிந்துரைக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் இந்நிலையில் மோடி அமித்ஷா கூட்டணி ஆர்எஸ்எஸ் அமைப்புடன் முரண்பட்ட தருணங்களும் இருக்கு. 2024 மற்றும் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவுக்கு வேலை செய்த அளவுக்கு 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பணியாற்றவில்லை அப்படிங்கிற சர்ச்சைகளும் எழுப்பப்பட்டது. பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா கடந்த மே மாதம் ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஆரம்பத்தில் நாங்கள் திறன் குறைந்தவர்களாக இருந்திருப்போம், பெருசாக சாதிக்காமல் இருந்திருப்போம், அப்போது ஆர்எஸ்எஸ் தேவைப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் திறன் பெற்று வளர்ந்திருக்கோம், பாஜக சுயமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸையே ஆதரவித்தார். ஆர்எஸ்எஸ் சேவை அமைப்பாக இருக்கட்டும், பாஜக கட்சி ரீதியாக அதிகாரத்தின் மூலம் இந்துத்துவாவை செயல்படுத்தும் திறனை பெற்றுவிட்டது என்பதுதான் இதனுடைய பொருள். இது ஆர்எஸ்எஸ்ஸை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியதாகவும் பேச்சுக்கெல்லாம் எழுந்துச்சு. மேலும் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றதும் பாஜக கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டத்தை கூட்டாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தை கூட்டி மோடி தன்னை பிரதமராக தேர்வு செய்து கொண்டார். இதுவும் ஆர்எஸ்எஸ்ஸை கோபத்துக்குள்ளாக்கியது அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் அடுத்த பிரதமர் போட்டிக்கு அமித்ஷா தயாராகி வருகிறார் அப்படிங்கிறாங்க. அதேபோல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பெயர் பட்டியலுடன் பாஜக காத்து கொண்டிருக்காங்க. யோகியினுடைய சில முடிவுகளுக்கு அமித்ஷா முட்டுக்கட்டை போடுவதும் அதானியின் டெண்டர்களை யோகி ரத்து செய்கிறார். இப்படி ஒரு மௌன யுத்தம் பாஜகவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில் பாஜகவின் மத பிரச்சனைக்கு கவுண்டர் கொடுக்கவே சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தாங்க.
இந்நிலையில் யோகி மோடி ஆகியோரை ஓரம் கட்டிவிட்டு ஒரு புது முகத்தை, சாதி பிரச்சனையை சமாளிக்கும் ஒரு புதிய முகத்தை, ஒரு புதிய தோற்றத்தோட RSS முன்னிறுத்தும் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். அதனால நிதின் கட்கரி, சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோர் முன்னிலைப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறாங்க. இந்நிலையில தான் பாஜகவில் தனது பிடியை அதிகரித்து கொள்ள தக்க வைக்க வகையில் நிர்வாகிகள் நியமனத்தில் அமித்ஷா அக்கறை காட்டுகிறார் அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. பாஜக தலைவர்களோ பிரதமராகவோ யார் வந்தாலும் அவர்கள் RSSின் பிடியில் இருக்க முடியும் என்பதுதான் அது.